மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. மருத்துவ காரணங்களுக்காக கெஜ்ரிவால் 7 நாட்கள் ஜாமீன் கோரியிருந்ததை நிராகரித்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் மறுத்திருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தனது உடல்நிலையை காரணம் காட்டி 7 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்க அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலுக்கு தேர்தலை ஒட்டி ஜூன் 1 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது பரப்புரைக்காக. அந்த ஜாமீன் முடிந்ததற்கு பிறகு அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மீண்டும் திகார் சிறையில் சரணடைந்தார். இந்த நிலையில் தனக்கு மீண்டும் இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதில் கெஜ்ரிவாலுடைய உடல்நிலை குறித்து உரிய பரிசோதனைகள் மேற்கொண்டு அதிகாரிகள் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி அவர் தனக்கு இடைக்கால ஜாமீன் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ள நிலையில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கலாமா இல்லையா என்பதை அந்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் தான் நீதிமன்றம் முடிவெடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் தற்பொழுது உடனடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உரிய மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்பட்டு அந்த மருத்துவ அறிக்கைகள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் ஒரு முக்கிய முடிவை அறிவித்து வெளியிடும் என்ற தகவல் வெளியாகிருக்கிறது.